ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். காலையில் பாருங்கள், உதயம் இட்லி அரிசி. அதில் பாருங்கள், இட்லி வந்து பஞ்சு பஞ்சாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் சட்னி பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தக்காளி தண்ணி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. நெய்வேத்தியத்துக்காக கேசரி பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் இட்லி, தக்காளி சட்னி, கேசரி. மதியத்துக்கு என்னென்னு பாருங்கள். மதியத்துக்கு வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கியிருக்கிறேன். கொண்டக்கடலை, நிலக்கடலை, பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸு, சவுச்சவு, கத்திரிக்காய் எல்லாம் போட்ட கூட்டாஞ்சோறு. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கறி வடகம் வறுத்து துவையல். இது துவையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்லது. இது ரெண்டுக்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மதியம் கூட்டாஞ்சோறு, கறி வடக துவையல். நைட்டுக்கு சுட சுட தோசை. இது வந்து ரோஸ்ட்டாக ஊற்றுற தோசையை விட எங்கள் வீட்டில் இது போல் ஊற்றுற தோசை ரொம்ப பிடிக்கும். இப்படி ஓட்டை ஓட்டையாக கல் தோசை பஞ்சு போல் இருக்குது. இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா மதியானம் அரைச்ச இந்த வடக துவையலும் நல்லாயிருக்கும். வடகம் வறுத்து வச்சு அரைச்சது அது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் கார சட்னி. இதான் நைட்டுக்கு டின்னர். உங்களுக்கு நல்லா பஞ்சு போல் தோசைக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் பார்த்தாச்சு. நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் நைட்.